ஒரு ஹோட்டலில் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குவார். இத்தனை 30ஆம் தேதி வரைக்கும் பணம் கட்டிக்கலாம். 5 ஸ்டார் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பெரிய சூட் ரூம். அது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா பணம் கட்டக்கூடிய ஒரு பெரிய சூட் ரூம். அதை வந்து அங்கே தங்கியிருக்காரு 30 நாள் எண்டில் அவர் சொத்தெல்லாம் இழந்து வில்லனை நோக்கி போகிறார். கிளைமாக்ஸ் இது. அந்த ரூமை காலி பண்ணுற சீக்கிரம் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு ரவீன் சார் கூட என்ன சொன்னார், சார் இந்த மாதிரி நான் படுத்துட்டு இருக்கேன், நைட் 12 மணி கதைப்படி நான் படுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த மேனேஜர் வந்து எழுப்பிட்டோம், சார் உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஒரு உடுப்பி ஹோட்டலில் ஒரு 100 ரூபா ரூம்லேயே தங்கினாலும் ஒரு மேனேஜர் வந்து கதவை தொட்டு வந்து எழுப்பி வெளியில் போகணும்னு சொல்ல மாட்டான். இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், இங்கே போய் வந்து ரூம் தொட்டு நீங்கள் வெளியில் போகணும்னு சொன்னால் தப்பாக இருக்கும் சார், வேண்டாம். அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த இடத்துல வந்து நம்ம அந்த சென்டிமெண்ட் தான் பார்க்கணும், இந்த லாஜிக்லாம் பார்த்தோம்னா சீனோட எடுபடாது, நீங்கள் எடுங்க. யாராச்சும் தப்பி தவிர இந்த தினடா சீன் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து உங்களை வந்து எழுப்புறானேன்னு ஒரு யாராச்சும் தப்பி தவிர உங்களை கேட்டால் நீங்கள் அப்போ என்கிட்ட சொல்லுங்கள், நான் தோல்வி ஒப்புக்கிறேன். எனக்கு இருந்தாலும் ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு, என்னடா இப்படி சொல்கிறாரு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து மேனேஜர் வந்து தட்டி எழுப்பி வெளியில் போக சொல்கிறாங்க. சரி என்று ரஜினி சார் சொல்கிறாரு, சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், எடுப்போன்னு எடுத்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே கேட்டதில்லை என்கிட்ட. ஏன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் உள்ள வந்து எழுப்புறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுப்புனாரு. ரஜினி சார் பார்த்தா ரூம் எம்டியாக இருந்துச்சு. தலைமகனே கலங்காதுன்னு ஒரு பேக்ரவுண்டில் சாங் போகும். படம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு, ஒருத்தர் கூட அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஸோ அதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், என்னன்னா ஒரு படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான லைன் போகும்பொழுது, இப்போ நான் அரண்மனைன்னு படம் பண்ணேன். அந்த அரண்மனையில் எனக்கு ரஜினி சார்ட்ட அப்போ நான் கற்றுட்ட விஷயம் தான் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அது பேயை வந்து ஒரு சாமியை அடக்கி வச்சிடறாரு. நான் காரில் ஹீரோ காப்பாற்ற போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ரோலர் மிஷின் அந்த பேய் ஆப்ரேட் பண்ணி வண்டி ஏற்ற ட்ரை பண்ணும். ரோட்லேருந்து பாறையெல்லாம் வரும். அப்புறம் அந்த இது இருக்குமே, அது ஃபேனு விண்மில் எல்லாம் உடச்சி கார் மேலெல்லாம் போடுவது. அப்போ ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது என் கூட கேட்டார், சார் இவ்வளோ பண்ணுற போய் பேச உங்கள் காரை நிறுத்திடலாமேன்னு கேட்டார். இந்த கேள்வி எனக்கு முதல்ல வந்துச்சு. எனக்கு இருந்த ஒரு தைரியம் என்னன்னா, ரஜினி சார் கொடுத்த தைரியம். 12 மணிக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் மேனேஜர் வந்து எழுப்பாத கேள்வி கேட்காம இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தவங்க இங்கே படம் பிடிச்சி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சா அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை தான், எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். யாரும் கேட்கல. அதாவது ஒரு கவனிச்சிருந்தாலும் கூட சின்ன தப்பு போனால் போட்டுன்னு விட்டாங்க. ஸோ ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது சின்ன லாஜிக் பார்க்க வேண்டாம். அந்த லாஜிக் பார்த்து படத்தோட அந்த ஓட்டத்தை கெடுத்துடக்கூடாதுங்கிறது சொல்ல வந்தேன். இதெல்லாம் வந்து ரஜினி சார் கற்றுக்கிட்டது. எவ்வளோ சூப்பரான ஐடியா பாருங்க. எனக்கு கூட தோணலை அந்த டைமில், என்னடா கார் ஆஃப் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து மேஜிக் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில். நிறைய சினிமாவில் சார் நீங்கள் இவ்வளோ லாஜிக்கலாக பண்ணால் மிஸ்டேக் ஆகிடும். ஆக்சுவலி நிறைய லாஜிக் எல்லாம் பார்த்து பண்ணால் அதுவும் மிஸ்டேக் ஆகிடும். இப்போ சார் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தானே எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ உங்களுடைய 2 படங்கள், அதாவது உள்ளத்தை எழுத்தாலாம் வந்து, அதான் அந்த புது கவிதைக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க, மரபை கட்டு மரபை உடை அப்படிம்பாங்க. அதாவது சினிமா எடுக்க தெரிஞ்சு சினிமாவோட இலக்கணத்தை மீறலாம் மொழிய, எடுக்க தெரியாமல் எதையோ எடுத்துட்டு நான் இப்படி தான் எடுத்தேன்னு காரணம் சொல்லக்கூடாது. நம்ம தவறுகள் தெரிஞ்சுக்கணும். அந்த தவறை எப்படி பூசி மறுக்கிட்டு சில விஷயத்து சில இடங்களில் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சில விஷயத்தில் சில தவறுகள் இருக்கலாம், லாஜிக் மீறல்கள் இருக்கலாம். அதை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும், ஸ்கிரிப்ட்லேயே ஆகட்டும் இல்லை விஷுவல்லே ஆகட்டும். அதுக்காக நம்ம தப்பாக எடுத்துகிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடாது. ஆனால் இது தப்புன்னு தெரியணும், அதை தப்பை எப்படி மறைக்கணும்னு எடுக்கணும்.